வீட்டில் சொல்றது? பேசாம நீயே சொல்லிடுறியா? இங்க பாரு, நான் உன்கிட்ட லவ் சொன்னதே பெரிய விஷயம். உங்க வீட்டார வந்து சொல்லணுமா? எதை? அது இல்லம்மா, உங்ககிட்ட லவ் சொல்றதுக்கு நான் ரொம்ப தயங்கினேன், பயப்பட்டேன். நான் எப்படி உங்க வீட்டில் வந்து? அதுவும் சரிதான். எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது. வேணாம் வேணாம், அம்மாட்டில் ஒன்றும் சொல்ல வேணாம். பேசாம அப்பாட்ட சொல்லிடுது. அவர் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவல்ல. ஆமால. டன் 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 டன். பட்டி, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். பட்டி? வட்டி இல்ல, அப்பா. எனக்கு தெய்வ திருமகள் விக்கிற மாதிரி எனக்கு தெரியும், தேவைப்பட்ட அந்நியன் விக்கிற மாதிரி மாறவும் தெரியும். வேணாம் வேணாம், லவ்னாலே அப்பாலாம் வில்லனா மாறிடுறாங்க. பேசாம உன் தங்கச்சியில சொல்லிடுறேன். தங்கச்சிக்கிட்டயா? அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஏன்டா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சுக்குள்ள குடி இருக்கான். எங்க இருந்து சத்தம் வருது? ஓகே நசியோ. ஓகே ஓகே. ஏய் ஸ்ரீமதி, அக்கா, அம்மா போன் எங்க? அம்மா ஃபோன் இதோ இங்க இருக்குக்கா. இந்தா. அக்கான்றா. கால் லாக்ல எந்த நம்பரும் காட்டல. என்னமோ பண்றா. மறுபடியும் இருடி, கண்டுபிடிக்கிறேன். இடிச்சிட்டியாக்கா? அடிபட்டுச்சா? அம்மா ஃபோன் தானக்கா, இங்க இருக்கு, வச்சுக்கோ. என்னோட கியூட் அக்கா, சப்பி சிக்ஸ் டிம்பிள் சின். தப்பிச்சிட்டா. பேபி, பேபியா? சொல்லு பேபி. மாட்னடி. ஏன் பேபி இவ்வளோ லேட்டு? எனக்கு முன்னாடி என் வீட்டில் ஒருத்தி பிறந்து தொலைஞ்சிருக்காளே, அவளை பார்த்தாலும் எரிச்சலா வருது பேபி. எப்போ பார்த்தாலும் நோய் நோய் நோய், ஸ்ரீமதி எங்க போற, ஸ்ரீமதி எங்க போறேன்னு. அவள் சரியான ராட்சசி, பண்ணி இரும மாடு நாய். அவளே அப்படியே கண்டோட எனக்கு எவ்வளவு கோபுறதுன்னு தெரியுமா பேபி? போதும் பேபி, போதும். எதுக்கு இவ்வளோ கோபப்படுறேன்? கடுப்பு பேபி, அவ சரியான டார்ச்சர் தெரியுமா? இருடி, செத்தனி. என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? பின்ன நான் என் கடமையை தானே பண்ணேன். ஸ்கூல் போற வயசுல லவ் பண்ணா, நானே வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் லவ்வே பண்ணேன். நீ எங்க லவ் பண்ண? லவ் பண்ண வச்ச பாடு எனக்கு தான் தெரியும். ஒண்ணு தங்கம், நீ சொல்லு. நான் அக்காவா? அவ ஃபியூச்சரை பத்தி யோசிச்சேன், தப்பா? இருந்தாலும் உன் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சிருக்கணும். என்ன பண்றது? ஒருத்தங்க இருக்காங்க, என் பாட்டி. அவங்களுக்கு என் மேல அவ்வளோ பாசம். நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்ற ஒரே ஜீவன் என் பாட்டி தான். வெரி சாஃப்ட் அண்ட் கைண்ட் கேரக்டர். சூப்பரு. ஃபர்ஸ்டே பாட்டிட்டே சொல்லு. ஒன்றும் கவலைப்படாதம்மா, உங்க அப்பங்கிட்ட நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் பாட்டி.
தம்பி அம்மா நீ என்ன சொன்னாலும் என்னால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கரெக்டுப்பா, ஒத்துக்காத ஒத்துக்காத. அத்தை, அவ சொல்றதுக்குலாம் நம்ம தலையாட்டினா நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறது? ஆமாம்மா, குடும்ப கௌரவம் போயிரும்ல. ஏப்பா குழந்தை ஆசைப்படுறானேப்பா. குழந்தை ஆசைப்பட்டா ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம், சாக்லேட் வாங்கி தரலாம், மாப்பிள்ளையெல்லாம் வாங்கி தர முடியும். அது இல்லாம அவங்கள என்ன ஆளுகளோ என்னவோ. எல்லாம் மனுஷ ஆளுங்க தான். பாத்தியா பாத்தியா, நம்ம ஆளுகள் இல்லையா? ரமேஷ், குழந்தை முன்னாடி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாது உங்களுக்கு? வாங்க என் கூட வாங்க. கர்மா, யாரையோ விடுமா. சரிம்மா, நாளைக்கு இந்த பையனை வர சொல்லு. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. தம்பி காஃபியா டீயா? காஃபிங் மாமா. காஃபி அந்த முக்கரில் கிடைக்கும், போய் குடிச்சுக்க. பா மாமா மாமா யாரு? யாருக்குடா மாமா? எந்திரா. அப்பா என்னப்பா பாட்டி, என்னது இது? ரமேஷ், என்னப்பா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசுற? அவனை அடிச்சு வெளியே தோத்துடா. என்னடி பாட்டி, அவங்க சாந்தமா பேசுற சௌந்தர்யம் நினைச்சியா? ரக்குடா பேசுற ரம்யா கிருஷ்ணன்டி. அவங்களுக்கு காதலும் பிடிக்காது, காதல் பண்றவங்களையும் பிடிக்காது. ஐயோ சுப்புலட்சுமி, பஞ்சு டைலாக் பேசுற நேரம் உள்ளது. அந்த நாய் செருப்படிச்சு பத்தி விடு. வெக்கம் மானம் சூடு சொரணை உள்ளவனா எல்லாரும் வீட்டை விட்டு போயிருப்பான். என் வீட்டை பார் என்னை பிடிக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். வசந்த் வசந்த், அப்பா அப்பா விடுப்பா. ஏன் பேக் எங்க எடுத்துட்டு போற? இனிமேல் நீ எல்லாம் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். எதுக்கு போன் எடுக்கிற? அதான் போவேனான்ட்டீங்கல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேக்குதான். இனிமே ஹோம் மட்டும்தான், ஒர்க்லாம் இல்ல. இல்ல பா, இதுக்கப்புறம் அவளோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம கிளியரா வாட்ச் பண்ணணும், அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. ஹலோ அங்கிள், மிருதுலா இருக்காங்களா? யாருமா? நான் மிருதுலாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட். ஆஃபீஸ் விஷயமா பேசலாம்னு கூப்பிட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு சூர்யா அங்கிள். ஜோதிகாவே வந்தாலும் போன்லாம் தர முடியாது. வை போன. ஹலோ சார், மிருதுலா இருக்காங்களா? நாயே, நீதி மிமிக்ரி பண்ணிட்டியா? வைட போன. இனிமேல் நீ எல்லாம் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். இனிமே ஹோம் மட்டும்தான், ஒர்க்லாம் இல்ல. இல்ல பா, இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும். எங்க போறா? நைட்டியை போட்டு எங்கத்த போறா? இங்கதான் எங்கேயாவது நிப்பா. அம்மா அப்பா இங்க பாருங்க, ஓடுறா. அடே நில்றி, எறும்பு போடு. டேய் நில்றா. ஏய் டேய் டேய். அம்மா அப்பா இங்க பாருங்க, ஓடுறா பாருங்க. ஐயோ தலையில மண்ண வாரி போட்டுட்டாளே. ஏண்டி இப்படியே பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்க? ஏங்க, நைட் தானே போட்டுருக்கா, நைட்டோட ஓட போறேன்னு நினைச்சேன். நைட்டோட ஓட தான் இப்ப ட்ரெண்ட். அவ பேசிட்டு வண்டி எடுப்பா, அவளை போய் குடிப்பா.
பேசுறதுக்கு நேரம் இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்தா, 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 இந்தா. எங்கடோ என்ன இவர் என்ன காணோம்? டேய் எங்கடா போற? ஏங்க அவன் இந்த கூட்டம் வந்தீங்க. இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டு வரேன். இவனை உள்ள விட்டு பண்ணீங்க. அது சரி, உங்க வண்டி எங்க? அச்சோ, சரி இது ரொம்ப முக்கியம் இல்ல, இவளை கூட்டு போ. என்னங்க இப்ப எது கூப்பிட்டீங்க? அன்புடைய அப்பா அம்மா பாட்டிக்கும் மற்றும் அன்பே இல்லாத என் அக்காவிற்கும் உங்கள் நான் ஸ்ரீமதி. 5 ஆண்டுகளுக்கு முன்பு என் அக்காவின் பேச்சை கேட்டு என் காதலை சுக்கு நூறாக உடைத்து விட்டீர்கள். இருப்பினும் அந்த காதல் என் மனதை விட்டு மறையவில்லை. என்றாவது ஒரு நாள் நீங்கள் என் காதலை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஆனால் அக்காவின் காதலுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பை பார்க்கும்போது என் நம்பிக்கை அனைத்தும் நாசமாக போய்விட்டது. அதனால் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், வட்டா மாமி